எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அசோக். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் பற்றி பேச போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிவிடெண்ட் இருக்கிற ஸ்டாக்ஸே சூஸ் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து அந்த ஸ்டாக் வந்து நல்லா புல் ட்ரெண்டில் நல்லா போகும். ஐ மீன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப இறங்கிருக்கும். அந்த டைமில் வந்து இந்த டிவிடெண்ட்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறதுக்காக தான் எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் சூஸ் பண்ணுவாங்க. டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிவிடெண்ட் ஈல்டை பார்க்கணும். 4 to 5% இருந்ததுன்னா அது ஒரு நல்ல க்ரோத்தான ஸ்டாக் தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியே எடுத்திங்கன்னா அது வந்து 5 to 10 இயர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுத்துருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் ரேஷியோ 40 to 60% பே அவுட் ரேஷியோ கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுவும் நம்ம நல்ல விஷயம். ஏன்னா கிரெடிட் கொடுத்தும் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் மானிட்டரிங், ஸ்டாக்ஸை வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ வந்து ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும். அப்புறமா சஸ்டைனபிள் க்ரோத்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் எக்ஸ்பேன்ஷன், அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து இன்னோவேஷன் எக்ஸ்பேன்ஷன்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் தாராளமாக அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணணும். டெப்ட் வந்து இருக்கா இல்லையா, டெப்ட் கம்மியாக இருந்ததுன்னா வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக் சூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.